காய்களே கனிகளாகும். அவை மரங்கள், செடிகள், கொடிகள் ஆகியவற்றில் இருந்து கிடைக்கின்றன. கனிகளில் மா, பலா, வாழை ஆகியன முக்கனிகளாகும். எமது உடலை நோயிலிருந்து பாதுகாக்கவும் உண்ணும் உணவினை செமிபாடு அடைய செய்யவும் இவை உதவுகின்றன. கனிகளில் உயிர்ச்சத்து, இரும்பு, கல்சியம், பொசுபரஸ், சுண்ணாம்பு போன்ற போசணைகள் அடங்கியுள்ளன. நாம் இவற்றை உணவாக, பானமாக, மருந்தாக, பழப்பாக பயன்படுத்துகின்றோம். முதலாவது கேள்வியை பாருங்க. சரீரம் என்பதற்குரிய ஒத்த சொல் பந்தியில் உள்ளது. அது என்னன்னு சொல்லி அதுல பாத்தீங்கன்னு சொன்னா, சரீரம் என்று சொல்றது உடல். கனிகள் எவற்றின் துணைகளாகும்? தாவரங்கள். சரி. அதே போல மாப்பலா என்பதற்கு வழங்கப்படுகின்ற சிறப்பு பெயர் என்ன? முக்கணிகள். அதே போல கனிகள் என்பதன் ஒருமை வடிவத்தை எழுதுக. கனிகள் என்பதன் ஒருமை, அதாவது இதை மட்டும் வடிவம். மத்தியில் உள்ள உயர்தினை தன்மை பன்மை உயர்தினையா தன்மை பன்மை சொல்ல பயன்படுத்துகின்றோம். நாமும் சரி, பயன்படுத்துகின்றோம். சரி. அடுத்தது பந்தியில் உள்ள திணை பெயர். ஏதாவது உலகங்கள் என்ன கேள்வி? உடலைக்கு பக்கத்துல அமர்ந்திருக்கி. சரி. என்ன கனி வரும்பா? எதுக்குடா? ஆறாவது கனி வருமா? அதுக்கு சரி. கண் சரி. இது கனி சரி. இரண்டாவது பாருங்க. மேல் தென்னைக்கு ஓலை ஓலை போல, நெல்லுக்கு அதே போல வாழைக்கு முட்டி போல, பனைக்கு நெல்லுக்கு பிள்ளை போல, தவளைக்கு ரெண்டும் சரி. நாய்க்கு கடுவன் போல, மயிலுக்கு ஆந்தை அலரும் என்பது போல, புறா இந்த ரூரா போட்டிருக்கணுமா? அடுத்த தேவாங்காலு என்பது புறங்கலப்பு. அடுத்த நீ பல்லாண்டு காலம் வாழ்க. ஐயா பேரு எங்கே செல்கின்றது? ஐயாக்கு பக்கத்துல காற்பொருளி எங்கே செல்கின்றது? வினாக்கு. அந்த மலரின் அழகுதான் என்னே வினாக்கு வியப்பு குறிக்கும். காட்டில் மான்கள், யானைகள். மான்களுக்கு பக்கத்துல காற்புள்ளி, யானைகளுக்கு பக்கத்துல காற்புள்ளி என்பன வாழ்ந்தன. நாளை பரிசு இடம்பெறுமா? ஒன்றுபட்டால் உண்டு வாழ். அவர்தம் பெருமைதான் நானும் உங்கள்கிட்ட வருகிறேன். உலகம் போட்டுங்க சரி. சொல்லுங்க. ஐயா பேருந்து எங்கே செல்கின்றதுக்கு ஐயாக்கு பக்கத்துல கம்மா வராட்டி பிள்ளையா? ஐயா வராட்டி பிள்ளையா? அதுல நொறுக்கக்குரிய போடுறதுல நீங்க ஒன்று பிள்ளைண்டாலும் பிள்ளையா பிள்ளை சரி. ஐயா வந்து நாளை நாடு பூராவும் குடிமின்னலுடன் மழை பெய்யும். இன்று நேற்று என்ற நிகழ்வு வந்தா அதை கட்டாயம் அறிவித்தல இருக்கும்.
இப்ப முதலாவதுக்கு விடை சதுரம். வினாக்களுக்கு பொருத்தமான விடையை எழுதுங்கள். டெஸ்ட் பேப்பர்ல வாரது எல்லாமே அறிவுறும். ஆகவே இடிமின்னல் ஏற்படும் வரை கைபேசியை பயன்படுத்த வேண்டாம். இது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறபடியா அதுவும் அறிவுறுத்தும். பொருட்களை வாங்கும் போது காலாவதியை பார்த்து வாங்கும். இளைப்படத்தில் போடுவது தண்டனைக்குரிய குற்றமா? யார் போட்டாலும் குற்றம் தான். அப்ப அதுக்கு அறிவுறுத்தல். அது துளைக்கிய பின்னர் பயன் தொட்டியில் வைக்கவும் கட்டளை. பிரதான வீதி கடக்கும் போது வெள்ளை போட்டியூடாக கிடக்கவும். பொதுவான விஷயம். அப்ப அது அறிவுறுத்தலா இருக்கும். அடுத்த கவனிக்க ஒழுங்கு தரப்பட்டுள்ளது. அதை ஒழுங்கு எழுதுறாங்களோ ஒரு ஆள் வாசிப்பாங்க. மாணவர்கள் வகுப்பறைக்குள் நுழையாகச் சென்றனர். அடுத்தது ஆசிரியர் நிகழ்த்திய உரை அனைவரையும் கவர்ந்தது. அடுத்தது நீண்ட தூரம் பயணம் செய்யும் கப்பல்கள். இல்ல சார், கப்பல்கள் நீண்ட தூரம் பயணம் செய்யும். கப்பல்கள் நீண்ட தூரம் பயணம் செய்யும். அடுத்தது அதிபர் காலை கூட்டத்தில் நல்ல அறிவுரைகளை கூறினார். அடுத்தது ஒன்றுபட்டால் கொண்டு வாழ்வது என்பது பழமொழியாகும். அடுத்தது நாம் பழங்களை உண்பதால் போஷணை கிடைக்கும். நாம் பழங்களை உண்பதால் நிறைவான போஷணை கிடைக்கும். பாடசாலை விடுமுறை இது இந்த வருஷம் வந்த கட்டுரையாகுதுன்னா உங்க வலயத்துல வந்த இந்த வருஷம் பாடசாலை தவணை விடுமுறை. தமிழ் விடுமுறை நாளில் கழித்த விடுமுறை சார். ஏற்கனவே உங்களுக்கு தந்திருக்கல அவங்க அடுத்த கவனிக்க இதுல இதுக்கு வாக்கியம் நீங்க எழுத அப்படி எழுதலாம் மட்டும் சொன்னா பயனுள்ள வகையில இப்படித்தான் இருக்கு. நான் எனது வீட்டுக்கு பின்புறத்தில் ஒரு தோட்டம் ஒன்றை அமைத்தேன். அதே போன்று அக்காலத்தில் வீட்டிற்கு எனது வீட்டில் பயன்பெறும் மரங்களை நட்டு பராமரித்தேன் எழுதல். அல்லது ஆக்கபூர்வமான சிறுகதைகளை எழுதின. அப்படி ஏதாவது ஒரு கிரியேட்டிவா தான் நீங்க எழுதுவோம். அடுத்தது குற்றால பாருங்க. எத்தனையா கேள்வி பார்த்தனாங்க? இல்ல அதுல எத்தனை பார்த்தனாங்க? 151 பார்க்கணும். 151 பாருங்க. அணில் பாயும் போது உடலை சரியாக்குறது வால். கமல் உதவுறது வால். வேட்டையாடுவதற்கு உதவு பொருட்டு அழைத்து செல்லப்படுவது நாய். தனது பாதுகாப்பிற்காக தலையை மண்ணில் புதைத்துக் கொள்வது தீக்கோழி. பூச்சி எனப்படுவது தும்பி. திலாப்பியா மீன் சுவாச உறுப்பு வந்து அடுத்த 6 அந்த முன்னுக்கு அவ்வளவு சொல்லுவா. 172 வரை சொல்றேன்
சரி 150 ரைட் ஓகே ஆரோ என்னடா இப்ப விளங்கப்படுது இல்லையா சரி நான் வாசிக்கிறேன். ரைட் அதுல பாருங்க ஆரோ நிக்கிறோம் ரைட் ஓகே எல்லாத்தையும் சொல்றேன் அப்படியே கடாண்டு வாசிக்கிறேன் வசந்த கால பறவை எது? குயில். சாகச விளையாட்டுகளில் பங்கு பெறும் உயிரினம் எது? டால்பின். மாடுகளின் குளம்புகள் தேயாமல் இருக்க குளம்பில் அடியிடப்படுவது எது? லாடம். கரையானால் அரிக்கப்படாத மரம் எது? தேக்கு. கரையானின் அடுத்த பருவம் எது? ஈசல். மின்மினி பூச்சி வெளியிடும் ஒளியின் நிறம் என்ன? மஞ்சள். இலைகளின் கீழ்ப்புறம் முட்டையிடும் பிராணி எது? அந்துப்பூச்சி. தாய்ப்பாலற்ற ஏழை குழந்தைகளின் உயிர்களை வாழ வைப்பது பசுப்பால். கூர்மையான பார்வை திறனுடைய பறவை எது? பருந்து. தெற்கின் ஊடாக எண்ணெய் எடுக்க பயன்படுத்தப்படும் பிராணி மாடு. குட்டியின் கழுத்து பகுதியை வாயால் கிளவிச் செல்லும் பிராணி அல்லாதது எது? குரங்கு. எதிரொலியை பயன்படுத்தி இடம்பெயர் விலங்கு எது? வௌவால். பசுவுக்கு ஏற்படக்கூடிய நோய் அல்லாதது கருங்காலி. சூழல் மாற்றங்களை அறிய உதவும் பிராணி அல்லாதது ஆடு. தாவரங்கள் மூலம் பிராணிகளுக்கு கிடைக்கும் நன்மை அல்லாதது நீரை கொள்ளல். பின்வரும் எவ்விலங்கு பொருளாதார ரீதியில் பயன் தரும் ஒரு உற்பத்தி பொருளை ஆக்குகின்றது? தேனி. ரோமம் இல்லாத பிராணிகளை மாத்திரம் அடங்கிய அரணை, பள்ளி, பாம்பு. ரைட் அந்த பக்கம் ஏதாவது யாருக்கும் டவுட் இருக்கா ரைட் அடுத்த கேள்வி ஆரோ என்னடா பேப்பர் என்னடா செய்திருக்கிறாங்க ரைட் டானி அடுத்து மரஞ்செடி கொடிகள் அப்படியா சரி ஓகே மாலை மலர பூவாக அமைவது அந்தி மந்தாரை. புலங்களும் காட்டி மலரும் பூக்கள் சூரியகாந்தி. வருடத்தில் குறித்த காலம் மட்டும் பூக்கும் தாவரம் திருக்கொன்றை. இலுப்பை பூ பூக்கும் மாதம் ஆவணி. கொத்தாக பூக்கும் பூ அல்லாதது தாமரை. நீல நிறப்பூக்கு உதாரணம் நீலோட்பலம். 3 இதழ் பூக்கு உதாரணம் தென்னை. இரவில் மலரும் பூவின் சிறப்பு வாசனை அதிகம். கால வேறுபாடின்றி பூக்கும் பூக்கள் தென்னை. ஊடக பாடம் தயாரிக்க பயன்படும் பழம் வில்வம் பழம். போட்டாக்கு மிக பான வகையான அமைவது இலைக்கஞ்சு. இலைக்கஞ்சு தயாரிப்பதற்கு பயன்படும் தாவர இலை அல்லாதது சீனி தயாரிக்க பயன்படும் தாவரம் அல்லாதது தாவரங்கள் இரவில் வெளியிடும் வாயு கார்போஹைட்ரேட். தீக்காயத்துக்கு பயன்படுவது கட்டான்.
அடுத்தது பாருங்க. ஓ சொல்லடா. நீங்க பப்பாசியை ஒத்திருக்கும் விட்டு ஆமணக்கு வந்திருக்கீங்க சார். இல்ல நான் இல்ல சார், விளையாண்டு விலகு வந்திருக்கு படியா பாரு. அவனுக்கு யாரு செய்வோம்? மாமனுக்கு செய்வோம். அடுத்தது பாருங்க. சொல்லுங்க. ஆமா வித்துக்கள் மூலம் முளைக்கும் தாவரத்துல கரெக்ட் வருமா சார்? மூலம் முளைக்கிறதுல correct. எத்தனை இடம் சொல்லியது? சும்மா கேக்குறீங்களா? கரெக்ட் கிழங்கு வேணாம். அதுக்கு விதம் போட்டா அதுக்கு கரெக்ட் மரவள்ளி வற்றாழை என்ன தந்திருக்கு? எத்தனையாவது வேலி? சார் மாகாண மட்ட வலைய மட்டத்துல வந்து ஓம் சார் வந்தது. அதுக்கு டவுட்டா இருக்கு. அதுக்கு நான் கரெக்ட் தான் போட்டேங்க. நானும் தான் சார். நீங்க என்ன ஓட்டு? வளையப்பட்டையா விதை இருக்குமால அதுக்கு அது வளைய மாட்டேன். ஓகே. நான் அதுக்காக பாக்குறேன். கேள்வியை பாக்குறேன். சுற்றாடலையா? சுற்றாடல் தேவை என்ன? சுற்றாடலாம் சார். பாருங்க பாக்குறேன். பகவத்கீதை புனித விழா கொண்டதாக ஒலிம்பிக் போட்டி இலங்கை தேசிய விளையாட்டு உலகந்துகளை பெறக்கூடிய தாவரம் மரவழியில பெறையலாமா? இப்படி யோசிச்சிருக்கலாம். நீங்க மரவழியில பெற்றுக்கொள்ள இயலாது, வற்றாலையில பெறையலாது. அப்படி என்ன கரெக்ட் சரியான விட. இதுல இருந்து சரியான செய்யலாம். 47 வேலைக்கு முதலாவது இடம் சரி. அடுத்தது அடுத்தது கவனிங்க. வித்து ஒன்று முளைக்கும் போது முதலில் வெளிவருவது முளைவு. ஞாபக சுத்தி அதிகரிப்பது வெள்ளாரை. கைத்தொழிலுக்காக பயன்படுத்தப்படும் மூலப்பொருள் அல்லாது அருகம்பு. ஆடி மாதத்தில் பூப்பது மா. அண்டில் காய்க்கும் தாவரம் விளிம்பி. அதே போல விளிம்பி மட்டுமில்ல, இதுவும் வரும், பலாவும் வருமா. வித்துக்களை நீக்கி உணவாக கொள்ளக்கூடியது படத்தில் காட்டப்படுவது காற்றின் உதவியுடன் பரவும் தாவரம் வாழ்வது வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணி விடுறேன்.